ஏய் ஏய் என்னடா எங்க பாக்குற? ஆட்டுக்குட்டிங்களை வச்சு வித்த காமிச்சிட்டு இருக்கியா இல்ல அதுங்களுக்கும் சித்த வித்தைகளை பழகி குடிச்சிட்டு இருக்கியா? என்ன தாயே, இன்னும் இந்த வேஷத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கலையா? தொடர் கதையா போய்கிட்டு இருக்கு. போகட்டுமே, கொஞ்ச நாள் போகட்டும். எவ்வளவு நாள் தாயே? ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கேன். அது வரைக்கும் அந்த வேஷம் இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் அந்த நாள் வரும். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா தாயே. நந்தினி எங்க போயிட்டா? அவளுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணுமே தெரியாம அவ குடும்பம் நில கொலிஞ்சு போயிடுச்சு. யாருக்கும் அவ எங்க இருக்கான்னு தெரியல தாயே. நீயாவது சொல்லக்கூடாதா? என்கிட்டயாவது சொல்லக்கூடாதா தாயே? உனக்கு கட்டாயம் நந்தினி என்ன ஆனா எங்க போயிருக்கான்னு தெரியணுமா? எனக்கு தெரிஞ்சே ஆகணும் தாயே. அப்படியா? அப்படின்னா இந்தா நந்தினி வீட்டுல என்ன நடக்குதுன்னு நீயே பாரு. இந்த பாரு ராமையா, இனிமே நீ கவலைப்படக்கூடாது. போலீஸ்க்கு சொல்லியாச்சு. ஊர்ல கூட எல்லாரும் உனக்கு ஒத்தாசையா இருக்கிறாங்க. கோபால் ஒரு பக்கம் தேடுறான், உன் தம்பி காளைய, ஊர் தர்மகத்தா, உன் மச்சின, இப்படி ஆளாளுக்கு உன் பொண்ணை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு பலவனூர் ஜமீன்தார் கூட தேட ஆள் விட்டுருக்காருப்பா. எல்லாத்தையும் விட ஆத்தாள்கிட்ட வேண்டிக்க, இனி அவ பார்த்துக்கோ. ராமையா, ராமையா, அவ பிள்ளைய அவளுக்கு பாதுகாக்க தெரியாதா? என்னப்பா நீ? நந்தினி கண்டிப்பா கிடைச்சிருவாப்பா. ராமையா, நாமளே உடைஞ்சு போயிட்டா அப்புறம் குடும்பத்துக்கு யாருப்பா ஆறுதல் சொல்லுவா? குடும்பத்தை ஆம்பளைக்கு தலை தொங்கி போச்சுன்னா மொத்த குடும்பமும் வேரோட சரிஞ்சிட ராமையா. அதனால நாம தான்ப்பா தைரியமா இருக்கணும். இங்க ராமையன்கிறது நான் தான் ராமையன். ஐ எம் குணசேகர். வீரனூருக்கு பக்கத்தில் இருக்கிற தொப்பூர் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் இருக்கேன். ஒரு சின்ன என்கொயரி. இவரு எனக்கு வேண்டியவர் தான். சொல்லுங்க. அதடுங்க. இந்த ட்ரெஸ் யாருதுன்னு தெரியுமா? இது நந்தினியோட ட்ரெஸ் தான். இது உங்களுக்கு எப்படி கிடைச்சது? ஐ எம் சாரி சார். எங்க எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் 19 வயசுல ஒரு பொண்ணு அடிபட்டு உருக்குலைஞ்சு கிடந்தாங்க. அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் தான் இது. ராமையா, 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 ஆசைய வளர்த்த என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டாளே. ராமையா, ராமையா,
ஐயோ, ஆத்தா ஆத்தான்னு எப்பவும் கோயில சுத்தி சுத்தியே வருவாளே. ஐயோ, ராமையா, அந்த ஆத்தா அவளை காப்பாத்திருவான்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தனே, கை விட்டுட்டாளே. ராமையா, பதறாதப்பா, பதறாத. ஊருக்கெல்லாம் நல்லது செஞ்ச என் பொண்ணு இப்படி அனாதையா போயிட்டாளே, போயிட்டாளே, போயிட்டாளே. ராமையா, இனிமே என் பொண்ண நான் எங்க பாப்பேன், எப்படி பாப்பேன்? ராமையா, நந்தினி, நந்தினி, ராமையா, நந்தினி, ராமையா, ராமையா, டேய், பாக்கலாங்க. என்னங்க ஆச்சு? நீ போய் சீக்கிரம் கொஞ்சம் தண்ணி எடுத்துடா போ. ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்லை, நான் பாத்துக்கிறேம்மா, ஒண்ணு இல்லை, பயப்படாத. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் செத்து போனது நந்தினி தான் உறுதியா சொல்றீங்களா? அது இந்த பாடியோட மூஞ்சி கைகாலெல்லாம் சதஞ்சு போனதுனால ஆன் தி ஸ்பாட்லேயே போஸ்ட்மார்ட்டம் பண்ணி புதைச்சிட்டோம். அடையாளம் காட்டத்தான் இந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்தேன். நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நந்தினி தான் இறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவருக்கு மயக்கம் தெளிஞ்ச உடனே ஸ்டேஷன்ல வந்து கையெழுத்து போட சொல்லுங்க, நான் வரேன். அண்ணே ராமையண்ணே, அண்ணே அண்ணே ராமையண்ணே, கண்ணு முழிச்சு பாருங்க அண்ணே. ராமையா, 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 அண்ணே நந்தினி செத்து போயிட்டாள் அண்ணே. செத்து போய் ராமையா, 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 அண்ணே ராமையண்ணே. என்ன நாகம்மா, நீ சொல்றது உண்மையா? நந்தினி நிஜமாவே செத்து போயிட்டாளா? ஆமா. இல்ல இல்ல நாகம்மா, நந்தினி செத்து போயிருக்க முடியாது. ஏன், நந்தினிக்கு சாவே கிடையாதா? சாவு யாருக்கு தான் கிடையாது தாயி. மனுஷனா பிறந்தா சாவுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியுமா? இல்ல சாவுதான் ஐயோ பாவோன்னு விட்டு வச்சிருமா? அப்புறம் ஏன் கேக்குற? நீ இருக்கியே தாயி, அதனாலதான். என்ன சொல்ற? ஆத்தாவா நீ இருக்கிற போது நந்தினி இவ்வளவு சீக்கிரம் செத்துடுவாளா? அப்ப நீ என்ன நம்ப மாட்ட, அப்படிதானே? உன்னை நான் நம்ப மாட்டேனா? இது என்ன தாய் பேச்சு? உன்னை நம்பாம நான் வேற யார தாய் நம்ப போறேன்? உன் மேல இருக்கிற நம்பிக்கையாலதான் உன் பேச்சை ஏத்துக்க முடியல தாயி. என்ன நம்புற நீ? என் பேச்சையும் நம்பித்தானே ஆகணும். உண்மைதான், ஆனா உன் பேச்சுல உண்மை இருக்கணுமே தாயி. அப்ப நான் பொய் சொல்றேனா? அது எனக்கு தெரியாது தாயி, ஆனா நீ விளையாடுற, அது எனக்கு தெரியும் தாயி. ஏன் விளையாடுற, எதுக்கு விளையாடுறேங்கிறது உனக்கு மட்டுமே தெரிஞ்ச உண்மை தாயி. இது நந்தினி செத்து போயிட்டான்னு வேற யாராவது சொல்லியிருந்தாங்கன்னு வச்சுக்க, நான் நம்பி இருக்கலாம். ஆனா நீயே சொல்றதுனால எனக்கு நம்பிக்கை வரல, நான் நம்பவும் மாட்டேன். அவ்வளவு உறுதியா எப்படி சொல்ற? ஆமா, நீ இருக்கிற நம்பிக்கையில தான் தாயி. விட்டுருவியா நீ? எங்க ஆத்தாவை பத்தி எங்களுக்கு தெரியாதா? நீ எங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிற அளவு இல்லைனா கூட நாங்களும் கொஞ்சமாவது உன்னை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்போம்ல தாயி. அப்படியாம்மா? அப்படி என்ன தெரிஞ்சு வச்சிருக்கேன்னு சொல்ல பாப்போம். உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.